Welcome to my channel. Today நம்ம வந்து 10th standard maths example 1.3 பார்க்க போகிறோம். A is equal to x ஓட எலமெண்ட் தான் நேச்சுரல் நம்பரா. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போது x என்ன பண்ணுறாங்கன்னா x வந்து 1 விட கிரேட்டர் தென் x லெஸ் தென் 4 அப்படி எப்படி எடுப்பீங்க? இப்போது x வந்து 1 விட கிரேட்டர் தென் சொல்லிட்டாங்க. அப்போது 1க்கு அப்புறம் வர வேல்யூ 2 3. ஆனால் x லெஸ் தென் 4 அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து 4 எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போது a இஸ் ஈக்குவல் டு 2,3. நெக்ஸ்ட்டு b பார்க்கலாமா? x எலமெண்ட் ஆஃப் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது எக்ஸை விட 0 வந்து கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு. ஆனால் எக்ஸை விட லெஸ் தென் வந்து 2. அப்போ என்ன பண்ணணும்? அப்போனா நம்ம வந்து 0 எடுக்கணும், 1 எடுக்கணும். 2 வந்து லெஸ் தென்னில் அப்போ 2 எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது சி பார்க்க போகிறோம். எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது எக்ஸை விட லெஸ் தென்னா 3 அப்போ என்ன பண்ணும்? 1,2 எடுக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். A cross B யூனியன் C வந்து கண்டுபிடிக்க போகிறோம். A cross B யூனியன் A cross C. ஃபஸ்ட்டு வந்து B யூனியன் C கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ நோக்கிங்க, என்ன நோக்கிங்க? 0,1. யூனியன் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் C நமக்கு என்னது? 1,2. ஓகேவா? இதில் வந்து ஒரு ரூல் உண்டு. சரிங்களா? ஒரே நம்பர் வந்து 2 ட்ரிப் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிப் மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? 0 1 வந்து 2 டைம் இருக்குது. அப்போ 1 டைம் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் 2. இப்போ நமக்கு இது என்ன வேல்யூ? B யூனியன் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ எழுதிட்டோம். B யூனியன் C கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதியாச்சு. சரிங்களா? ஃபார்முலா அப்படி எழுதியாச்சு. இப்போது 3 எங்கே போகும்? 3லேருந்து 0க்கு போகணும், 3லேருந்து 1க்கு போகணும், 3லேருந்து 2க்கு போகணும். ஓகேவா? 3,0 3,1 3,2. நெக்ஸ்ட் 5லேருந்து 0க்கு போகணும், 5லேருந்து 1க்கு போகணும், 5லேருந்து 2க்கு போகணும். 5,0 5,1 5,2. ஏவோட வேல்யூ வந்து 2,3. பி யூனியன் சியோட வேல்யூ வந்து 0,1,2. ஃபார்மில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இதில் வர்ற ஆன்சரும் ஈக்குவலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு செட் எடுத்துக்கலாம். A cross B யூனியன் C ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 2,3 ஓகேவா? கிராஸ் 0 1 2. ஃபஸ்ட்டு 2லேருந்து 0க்கு போகலாம், 2லேருந்து 1க்கு போகணும், 2லேருந்து 2க்கு போகணும். ஓகேவா? 2லேருந்து 0க்கு, 2லேருந்து 1க்கு, 2லேருந்து 2க்கு, 3லேருந்து 0க்கு போகணும், 3லேருந்து 1க்கு போகணும், 3லேருந்து 2க்கு போகணும். ஓகேவா? 3,0 3,1 3,2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம். 1ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ வந்து 2,3, பியோட வேல்யூ வந்து 0,1, சியோட வேல்யூ 1,2. சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சோமா அந்த வேல்யூ. இப்போது A cross B கண்டுபிடிக்கலாமா? 2லேருந்து 0க்கு போகணும். ஓகேவா? 2லேருந்து 0க்கு போகணும், 2லேருந்து 1க்கு போகணும். 2,1. 3லேருந்து 0க்கு போகணும், 3லேருந்து 1க்கு போகணும். 3,0 3,1
1. A cross C கண்டுபிடிக்க வச்சிங்களா, ஏவோட வேல்யூ 2,3, சியோட வேல்யூ 1,2. அப்போ 2லேருந்து 1க்கு போகணும், 2லேருந்து 2க்கு போகணும். ஓகேவா, 2லேருந்து 1க்கு போகணும், 2லேருந்து 2க்கு போகணும். 3லேருந்து 1க்கு போகணும், 3லேருந்து 2க்கு போகணும். இப்போ நம்ம A cross C கண்டுபிடிச்சி வச்சா நம்ம பிடிச்ச A cross Bயோட வேல்யூ எழுதியிருக்கேன், A cross Cயோட வேல்யூ எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போ A cross B யூனியன் A cross C A cross C. இப்போது 2,0ங்கிறது 1 டைம் வந்திருக்கணும். இப்போ இங்கே 1 டைம் தான் வந்திருக்கு, அப்புறம் எழுதிக்கலாமே 2,0 2,1 1 டைம் இருக்கா, இங்கே ஒரு ட்ரிப் இருக்குது, இங்கே ஒரு ட்ரிப் இருக்குது, அப்போ 1 டைம் மட்டும் இருக்கணும். 2,1 3,0 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை, அப்போ 1 டைம் தானே 3,0. அதுக்கடுத்து 3,1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ 1 டைம் மட்டும் இருக்கணும் 3,1. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா, வேறு எதுவும் இல்லை, இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் தான் உண்டு. இன்னும் இருக்க நம்ம 3,2வும் 2,2வும் எழுதலை. சரிங்களா, அப்போது 3,2 2,2. சரிங்களா, இப்போது நம்ம கண்டுபிடிச்ச A cross B யூனியன் A cross Cயில் வந்த வேல்யூவும் A cross B யூனியன் Cயில் கிடச்ச வேல்யூ இருக்கு பார்க்கணும். 2,0 2,1 2,2. இங்கே பாருங்கள் 2,0 2,1 2,2. ஓகேவா, இப்போ 3,0 3,1 3,2 இருக்கான்னு பார்க்கணும், அதே இடத்துல பார்க்கணும் இருக்கான்னு. ஓகேவா, பாருங்கள் 3,0 3,2 3,1 இருக்கா, அப்போது ரெண்டுமே ஈக்குவல் தான், அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போது A cross B யூனியன் Cயும் A cross B யூனியன் A cross C என்னது ஈக்குவல் தான், அப்போ நம்மளுக்கு என்ன நினைக்குது, ஹென்ஸ் ப்ரூவ்ட். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A cross B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போது இது வர வேல்யூ இதில் வர வேல்யூ ஈக்குவலான்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போது ஏயோட வேல்யூ நமக்கு என்ன நமக்கு இங்கே 2,3, பியோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ 1,3 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி தான். சரிங்களா, A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏயோட வேல்யூ நமக்கு என்னது இங்கே 2,3. சரிங்களா, B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, 0,1 இன்டர்செக்ஷன் 1,2 2,3 கிராஸ் எது ரிலேட்டிவ் இருக்குதோ அதை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா, அப்போது 1 2லேருந்து 1க்கு போகணும், 3லேருந்து 1க்கு போகணும். 2,1 3,1. நம்மளுக்கு கிடச்ச ஆன்சர் நம்மளுக்கு என்னது, A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சதான் 2,1 3,1. இப்போது நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. A cross B சரிங்களா இன்டர்செக்ஷன் A cross C. ஃபஸ்ட்டு நம்ம A cross B வந்து கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ 2,3 கிராஸ் பியோட வேல்யூ 0,1. இப்போ 2லேருந்து 3க்கு போகணும், 2லேருந்து 0க்கு போகணும், 2லேருந்து 0க்கு போகணும், 2லேருந்து 1க்கு போகணும், 3லேருந்து 0க்கு போகணும், 3லேருந்து 1க்கு போகணும். 2,0 2,1 3,0 3,1. இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ எங்களுக்கு 2,3 கிராஸ் சியோட வேல்யூ 1,2. ஏலேருந்து 1க்கு போகணும், ஏலேருந்து 2க்கு போகணும், 3லேருந்து 1க்கு போகணும், 3லேருந்து 2க்கு போகணும். 2,1 2,2 3,1 3,2. இப்போது நம்ம கொஸ்டின் கொடுத்த பாதி A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போது A cross B இன்டர்செக்ஷன்
A cross C. பார்க்கலாம் எது சேமாக இருக்கு பார்க்கலாமா? இங்கே 2,0 இருக்குது. இங்கே இருக்குதா? இல்லை. 2,1 இங்கே 2,1 இருக்கா? அப்போ இருக்குது. அப்போ நம்ம எடுக்கலாம் 2,1. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் 3,0 இங்கே இருக்கா? இல்லவே இல்லை. 3,1 இங்கே இருக்குதா? இருக்குது. அப்போது 3,1 எடுக்கலாம்ல. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இப்போ இதில் வந்து 2,1 கிடச்சிது, 3,1 கிடச்சிது. அதே மாதிரி 2,1 இங்கே 3,1 ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.